உங்களுக்கும் திரு கருணாநிதி அவர்களுக்குமான அந்த நட்பு திரைத்துறையையும் சார்ந்து பொதுவாகவே நலம் விசாரிக்கக்கூடிய இதில் வந்து திரு கருணாநிதி அவர்கள் வந்து மிகுந்த ஞாபக சக்தி உடைய ஒருவர். உங்களுக்கும் அவருக்குமான நட்பு எப்படி? அதான் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் அவரோட ஏற்பட்ட நட்பு. ஏன்னா நான் வந்து பள்ளிக்கூட பருவம்னு நினைக்கிறேன். நான் 10 வயசு 12 வயசு அந்த ஏஜ். ஆனால் அப்போவே எனக்கு அந்த ஸ்கூலில் இதில் இந்த பேச்சு போட்டி அதில் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம். இப்படி சமூக ஆர்வலர்கள் எங்கேயாவது பேசுனாங்கன்னா மைல் கணக்காக அங்கே போய் உட்காந்துருவேன். போய் உட்காந்து அதை கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் 53 நினைக்கிறேன் நான். இது நான் வந்து அதுக்கு பிறகு புஸ்தகத்தில் படித்தது தான். எனக்கு அந்த வயசில் வந்து என் தலையில் ஏறினதில்லை, புஸ்தகத்தில் படித்தது. கலைஞரை எல்லாரும் சொல்லுவாங்களாம், சினிமாவில் வந்து நீ வந்து வீராவேசமாக டயலாக் எழுதுற, கவிதை வீராவேசமாக எழுதுற, நேரடியாக உன்னை எப்போ வந்து ஹீரோவாக பார்க்கறது? அவர் வெறும் எழுத்தாளர் தான், அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். அப்போ அந்த 1953 நினைக்கிறேன், கள்ளக்குடி போராட்டம், டால்மியாபுரம் கள்ளக்குடியாக மாற்ற. அதான் அப்போ கலைஞர் இது அண்ணா வந்து அறிஞர் அண்ணா இது வந்து அரசியல் நான் பேசல, ஒரு சமூகம். ஏன்னா அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் நான். இல்ல, அப்போ அரசியல் கட்சி 1949 ஆரம்பிச்சிட்டாங்க. 49 டிஎம்கே ஆரம்பிச்சு. ஆமா, திமுக ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட், யூ ஆர் ரைட். அண்ணா வந்து கலைஞரை கூப்பிட்டு இதுக்கு நீ தலைமை தாங்கி இந்த போராட்டத்தை நீ நடத்தி காட்டணும் அப்படின்னு ஆணையிட்டு இருக்கிறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் முறையாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அவருக்கு. அதில் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சுன்னு அந்த நேரத்தில் நான் படிச்சிருக்கேன். அது இளைஞர்களையெல்லாம் அப்படி தட்டி எழுப்பினார். அதுவும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு எதிரான இன்னொரு மொழி, அந்த மொழியில் அவன் எழுதியிருக்கிறான் அழிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி. இது வந்து அரசியலை தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் இளைஞர்களுக்கு உண்டான ஒரு எழுச்சியை வந்து ஏற்படுத்தின ஒரு நிகழ்ச்சி அது. அதை வந்து நான் படிக்கும்போது அப்போ இருந்து கலைஞர் எப்படியாவது நேர பார்க்கணும், நேர சந்திக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது ஏற்பட்டுச்சு. அப்போ நான் முதல் முறையா சென்னைக்கு வந்தப்போ படிச்சு முடிச்சுட்டு 69 70 70s, எனக்கு கரெக்டா டேட் தெரியல சார், 75 76 அந்த பீரியட்ல இவரை நான் பார்க்கணும்னு ஆசை. நான் எனக்கு வந்து அரசியல்வாதிகள் யாருமே தெரியாது. ஆனால் ஒரு எழுத்தாளர், அதுக்குள்ள நான் வந்து அவர் வசனம் எழுதின பராசக்தியை ஒரு 7 முறை பார்த்துட்டேன். அந்த 7 முறை பார்த்துட்டு நான் வீட்டில் சொல்லியிருக்கேன், நான் ஒரு எழுத்தாளனா மாறணும். எழுத்தாளனா மாறணும், சாதாரண எழுத்தாளர்னு கருணாநிதி மாதிரி ஒரு எழுத்தாளனா மாறணும். அப்போ உங்களுக்குள்ள திரை உணர்வையும் எழுத்து உணர்வையும் தூண்டியதுல திரு கருணாநிதி அவர்களுடைய எழுத்து வந்து பெரிய பங்கு வகித்தது. அவர் மட்டும்தான். அப்போ உங்களுடைய எழுத்தினுடைய ஆசானாக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நிச்சயமாக. அதனாலதான்
இன்னைக்கு வரைக்கும் அவரை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு எழுத்தாளனாக மாறணும், கருணாநிதி மாதிரி ஒரு எழுத்தாளனாக மாறணும். நம்ம ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ஈட்டியாக இருக்கணும், சமுதாயத்தை போய் அப்படி தாக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு இதை ஏற்படுத்திக்கிட்டேன். அவர் பார்க்கணும். தினமும் காலையில் போய் 8:30 மணி 8 மணிக்கெல்லாம் அவர் வீட்டில் போய் அந்த வீட்டுக்கிட்ட நிற்பேன். அவர் காரில் ஏறி போகிற வரைக்கும் நிற்பேன். அவர் சிஎம்மாக இருக்கிறாரா சிஎம்மா இல்லையா அதெல்லாம் வேற. அந்த 9:15 வெளியே போயிடுவார். அந்த விசிட்டிங் ஹவர்ஸ் அந்த 9 மணி வரைக்கும் நடக்கும். 9:15 அதிகபட்சம் போனால் 9:30 வெளியே போயிடுவார். இப்படி கை கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருப்பேன். இதை அவர் பார்த்துக்கிட்டே போறார். சார் ஒரு 13 நாளோ 14 நாளோ ஒரே மாதிரி நின்றுருக்காரு சார். ஒரு நாள் இது நடந்தது, அவர் பார்த்துட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் சண்முகநாதன் பக்கத்திலே இன்னொருத்தர் பிஏ அபிஷியல் பிஏ அவர்கிட்ட இப்படி ஒரு பையன் நான் போகும்போதெல்லாம் நின்றுகிட்டு இருக்கிறேன், அந்த பையனை நான் பார்க்கணும். உங்களை பார்த்தாரான்னு கூட உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. ஆமா, ஆனா அவர் பார்த்திருக்காரு. அவர் பார்த்திருக்காரு. ஒரு பையன் நான் போகும்போதெல்லாம் நிற்கிறான், ஒரு சின்ன பையன். இந்த பையனை இப்போ இன்னைக்கு நிற்கிறானா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே தான் சொல்லியிருக்காங்க, ஆமா நிற்கிறான் அந்த பையன், வர சொல்லுங்க. அதுதான் என்னுடைய முதல் சந்திப்பு. சண்முகநாதனோட கூட இருந்தது திரு ராஜமாணிக்கங்களா? கரெக்ட், ராஜமாணிக். இப்படி இதுதான் நடந்தது. நான் என்னை மேலே கூட்டிட்டு போறாங்க. அந்த படிக்கட்டில் மேலே போகும்போது எனக்கு பயமா இருந்தது. பயமே இல்லை, ஒரு 3 ஸ்டெப்பா ஜம்ப் பண்றேன் நான். அப்படி ஒரு 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 உற்சாகம். ஒரு ஆசானை நான் சந்திக்க போறேன் அப்படின்ற ஒரு இதுக்கு இடையில நான் சின்ன சின்ன நாடகங்கள்லாம் எழுதி படிக்கிற அந்த கல்லூரிகள் அதுக்கெல்லாம் போட்டுக்கிறேன். நான் அவரை நான் சந்திக்க போறேன். இளைஞர்களை ஒரு போராளிகளாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு போராளி. அவரை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். நான் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல்வாதியை நான் பார்க்கணும்னு ஆசைப்படல. எங்களை எல்லாம் எழுச்சி ஊட்டக்கூடிய, இளைஞர்களை எழுச்சி ஊட்டக்கூடிய ஒரு போராளியை பார்க்க போறேன். அந்த சந்தோஷத்தில் அடி போய் நின்று அவர் காலப்பட்டு கும்பிட்டேன். பேர் என்ன? சந்திரசேகர். என்ன வேணும்? தினம் இருக்கிற என்ன வேணும்? உங்களை பார்க்கணுயா. அன்னைக்கே நான் சாதி பார்க்கணுயான்னு கூட சொல்ல, பார்க்கணுன்னே அப்படின்னு சொன்னேன். பார்க்கணுன்னேன்னு சொன்னேன். அவர் பேசும்போது சாதாரண அந்த வார்த்தை எனக்குள்ள அந்த இளைஞர்கள், நான் மாத்திரம் இல்லை, என்னை போல கோடிக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் மத்தியில் என் உடன்பிறவாத ரத்தங்களே என்ற ஒரு வார்த்தை தான் ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். அது இப்போ சொந்தங்களே, அதாவது என் உடன்பிறப்புகளே அப்படின்னு தான் சொல்லுவார். பிறப்பேன் தான் அவர் கடிதம் எழுதுவார், அப்படித்தான் எழுதுவார். இந்த உடன்பிறப்பேன்னு சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு அண்ணனை சந்திக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றீங்க. இயக்குனர் ஐயா திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் ஐயா, நீங்க சொன்னீங்க ஒரு வியந்து பார்த்து எனக்கு அவர் ஒரு போரை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் அவருடைய எழுத்துலேயும் அவருடைய எழுத்துக்கு நீங்க காட்சிப்படுத்த வேண்டிய, நீங்க இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் இருக்கிறது. அதுக்கப்புறமா உங்களோட அவர் நெருங்கி பழகி இருக்கக்கூடிய அந்த காலகட்டம்லாம் எப்படி இருந்தது? அதை நீங்க எப்படி உணர்ந்தீங்க? சார், எனக்கு ரொம்ப காலமாக சட்டம் ஒருட்டரை முதல் படம் வெற்றி அடைஞ்சு பல மொழிகளில் போனோம், எல்லாம் பண்ணோம், பெரிய டைரக்டர்னு பேர் ஆகிட்டோம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு அரிப்பு,
ஒரு ஆதங்கம். கலைஞரை நம்ம வந்து ஒரு ஆசானாக நினச்சி நம்ம வந்தோம், டைரக்டர் ஆகிட்டோம், எழுத்தாளன் ஆகிட்டோம். முதல் படத்தில் எனக்கு வந்து வக்கீல்கள் சங்கம்லாம் சேர்ந்து எனக்கு பாராட்டு விழா நடத்தின அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு ஆண்மை, இது என்ன சொல்கிறது, எழுத்தாண்மை வந்தது. ஆனால் கலைஞரை வைத்து அவர் டயலாக் எழுதி ஒரு படம் நம்ம ஏன் எடுக்கக்கூடாது இப்படின்றது மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, செல்வம் சார், கலைஞருடைய சன்னில்லா, அவர் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவர் சினிமாவில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், கலைஞரை நான் மீட் பண்ணணும், கலைஞர் டயலாக் எழுதி நான் ஒரு படம் பண்ணணும், இது எனக்கு ஒரு ஆசை சொன்னேன். இதில் என்ன இருக்குது, நான் பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னால் பேசிவிட்டு காலையில் இதே போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 8 மணிக்கெலாம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். 8 மணிக்கு போனேன், உட்காந்துருந்தேன். 8:30 மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. நான் போனேன், என்ன ஏதுன்னு கேட்டார். சொன்னேன். 4 மணிக்கு அந்த வீட்டுக்கு வந்துடுன்னு சொன்னார். கரெக்டாக 4 மணிக்கெலாம் போயிட்டேன். 4 மணின்னா 4 மணி அவர்கிட்ட டைம், அப்பா 4 மணின்னா அப்படி இருக்கிறார் பஞ்சுவாலிட்டி. ஐயோ போன உடனே என்ன 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 எடுக்க போகிறேன், என்ன விஷயம், என்ன மேட்ரு, என்ன சொல்லு, கதை என்ன அப்படின்னு கேட்டேன். நான் ஃபுல் பிளெஜில் இருந்தேன், அந்த ஃபயரில் இருக்கிறேன். நமக்கு வந்து கலைஞர்கிட்ட போய் உட்காரும்போது ஒரு அண்ணங்கிட்ட உட்கார்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். அண்ணன் தான் கடைசி வரைக்கும் கூப்பிடுவேன். நான் வந்து கட்சியில் சேரல, எனக்கு கட்சி ஈடுபாடு கிடையாது. அரசியல் தெரியும், கற்றுக்கிட்டு வர்றேன். என் காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் சம்மந்தப்பட்ட புஸ்தகம், ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட புஸ்தகம் எல்லாமே கிடக்கும். ஆனால் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு பயம். அதனால் நான் வந்து இவரை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்றது தான் ஆசை. என்ன அப்படின்னு சொன்னார். அந்த படத்தை, அந்த கதையை சொல்லிட்டேன். இம்ப்ரெஸ் ஆகிட்டார். இப்போ என்ன பண்ணணுன்ற அப்படின்னு கேட்டார். நீங்கள் டயலாக் எழுதணும் அப்படின்னு. ஓகே, நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடித்து அதை பற்றி டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. அப்போல்லாம் டிஸ்கஷன் உட்கார்றதா இருந்தால் ராதாகிருஷ்ணா ரோட்டில் ஒரு பிரசிடென்ட் ஹோட்டலில், அது என்ன பிரசிடென்ட் தான் நினைக்கிறேன், அந்த ஹோட்டலில் தான் வந்து ரூம் போடுவார். அங்கே போய் உட்காந்து எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு டயலாக் எழுத வேண்டிய காலகட்டம், அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எந்த வருஷம்? 86ன்னு நினைக்கிறேன் சார். 86 85 இன்னும் கொஞ்சம் 83 4 அந்த மாதிரி. இல்லை சார் எம்ஜிஆர் ஆட்சி 87 படம் வந்துருச்சு. 86ன்னு நினைக்கிறேன். அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் ஃபங்காய் உட்காந்துட்டேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். ராதிகா மெயினாக நடிக்குது. அப்போல்லாம் படம் எடுக்கணும்னா கொஞ்சம் தான், ஒரு 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் இருந்தால் போதும். அதில் நம்ம முதல்ல 20 லட்சம் செலவு பண்ணிடுறோம். அதுவே பெரிய தொகை. அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது செல்வம் சார் ஃபோன் பண்ணார். நாளை காலையில் ஜெயிலுக்கு கூட்டு வர சொன்னார். ஒன்று நம்ம எந்த தப்பும் ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த டைமில் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிறேன் காலையில். அதே போல் காலையில் அவர் வந்து விசிட்டர்ஸ் ஹாலுக்கு வர்றாரு. அந்த வேஷ்டி கட்டிக்கிட்டு அழகாக வந்து உட்கார்ந்தார். என்ன முடிவில் இருக்கிற, படம் பண்ணுறேன், என்ன டைட்டில் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லட்டுமா? சொல்கிறேன், நீதிக்கு தண்டனை அப்படின்னு சொல்கிறேன். நீதிக்கு தண்டனை. ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்டாக என்னை பார்த்துட்டு, எப்படி இந்த டைட்டில் வச்சு அப்படின்னு, உங்களை அரெஸ்ட் பண்ணது நீதிக்கு தண்டனை அப்படின்னு சொன்னேன். நான் அரசியல்வாதி அல்ல, அப்போவும் நான் அரசியல்வாதி அல்ல. ஒரு படத்துக்கு சரியான டைட்டில் இல்லைன்னா அந்த படம் வெற்றி அடையாது. உங்களுக்கு கொடுத்த தண்டனை நீதிக்கு தண்டனை. ஓகே, கதைப்படி ராதிகாவுக்கு கொடுத்தது நீதிக்கு தண்டனை. கடைசியாக வந்து எப்போ திரு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் மீட் பண்ணீங்க?
கடைசியாக நான் பார்த்தது வந்து அவரோட 2வது படம் வந்து விஜய் இளைஞனாக சிறுவயது விஜயகாந்தாக நடித்த சட்டம் ஒரு விளையாட்டு. அதுக்கு பிறகு இது எங்கள் நீதி. ஓகே. அந்த படம் முடியும் போது அவர் சிஎம் ஆயிட்டார். 87 89 முதலமைச்சர் ஆயிட்டாரு. திரையுலக பயணம் திரு கருணாநிதி அவர்களோடு எப்படி இருந்தது அப்படின்னு பகிர்ந்துட்டீங்க.